Taste the Daily. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாகவும் திறனற்ற திமுக அரசு கஞ்சா மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க தவறி உள்ளதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ டெய்லி நியூஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூலில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கலைங்கிறது எங்களோட பெண்களோட ஆதங்கமாக பேசுகிறேன். சரிங்களா? அதை எப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த பாலியல் வன்கொடுமை இல்லாமல் போகும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன பிள்ளைங்களை நிறைய பாலியல் வன்முறைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி கஞ்சா இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறைய ஆயிட்டு வருது. இதை நம்ம எப்படினாலும் இதை அதை சரி பண்ணணும். பெண் பிள்ளைகளுக்கு எதிராக எந்தவித ஒரு இதுவும் வராதபடி பிள்ளைங்களை பாதுகாக்கணும். சாராய கடை இதெல்லாம் இருக்குல்ல, ஒயின் ஷாப் இதெல்லாம் நீங்கள் மூடுங்க.